ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ண போகிறது வந்து எலுமிச்சம்பழ ரசம். சம்மருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் தேவையான அளவு. நான் இதில் வந்து சின்னதுலேயே நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 2 பேர் அப்படின்றதால பாதி தான் எடுத்திருக்கேன். மிளகு சீரகப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, ஏற்கனவே கட் பண்ணி வச்ச லெமன், இதில் பாதி இதில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம். உங்களுக்கு ஆப்ஷனல் வந்து பூண்டு வேணுன்னா பூண்டு போட்டுக்கோங்க பெருங்காயத்துக்கு பதில். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு லெமன் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை அப்படியே வந்து பிழிய போகிறேன். நல்லா பிழிஞ்சிடணும். பிழிஞ்சிட்டு இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அடுத்தது வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயம், மிளகு ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இதில் ஏற்கனவே எலுமிச்சம்பழ சாறு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாயில் விட்டு பாருங்கள். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். எலுமிச்சம்பழ ரசம் தயார். நீங்கள் இன்னும் நிறைய வேணும்னா இன்னும் நீங்கள் நிறைய வந்து பெரிய எலுமிச்சம்பழமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்திருக்கேன். சரியா? இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக வந்து தாளிக்க வேண்டியது தான். சரியா? அவ்வளோதான், தயார். ஆல்ரெடி இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு இந்த தாளிக்கிற கரண்டியில் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீங்கள் ஃபுல்லாகவே நெய் விட்டிங்கன்னா தாளித்து முடித்தோடனே கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே உறைஞ்சி அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதை தாளித்து அந்த ரசத்தில் நம்ம போட வேண்டியதுதான். இந்த சம்மருக்கு சூப்பர்வான ஒரு ரசம்னா லெமன் ரசம். லெமன் ஜூஸ் குடிச்சிருக்கோம். இப்போ லெமன் ரசமும் இப்போ அடுப்பில் வச்சு பண்ணுறது அது வேறு. சூப்பரான எலுமிச்சம்பழம் ரசம் தயார். அவ்வளோதான். தாளித்து இதில் நமக்கு இதுவும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.